10வது அத்தியாயம். பணத்தை சேமியுங்கள். பணத்தை சேமிக்க நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன். அது அவ்வளவு காலம் ஆகாது. இருந்தாலும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது விசித்திரமானது இல்லையா? மக்களை சேமிக்க வைக்க அவர்களை நாம் சமாதானப்படுத்த வேண்டுமா? என்னுடைய கணிப்பின்படி ஆம், பலருக்கு அதற்கான தேவை இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வருவாயை அடைந்த பின்னர் மக்கள் 3 விதமாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். பணத்தை சேமிப்பவர்கள், அவர்களால் பணத்தை சேமிக்க முடியாது என்று நினைப்பவர்கள், அவர்கள் தான் சேமிக்க தேவையில்லை என்று நினைப்பவர்கள். இதோ கடைசி 2 வகையருக்கான ஒரு கதை. எளிமையானதும் எளிதில் கவனத்துக்கு வராததுமான ஒரு வழி எதுவென்று தெரியுமா? வளத்தை கூட்டுவது என்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததோ அல்லது அது உங்களுக்கு ஈட்டுக் கொடுக்கும் வட்டியினாலோ ஆவது இல்லை. மாறாக நீங்கள் ஈட்டும் வருவாயில் எவ்வளவு சதவிகிதம் சேமிக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததே. ஆற்றலின் வலிமை குறைத்த கதை ஒன்றை காண்போம். 1970இல் உலகம் எண்ணெய் பற்றாக்குறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அதை கணக்கிடுவது என்பது அரிதான செயலில்லை. உலகின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை உறிந்து கொண்டு பிரம்மாண்டமாக வளர்ந்து வரும் வேளையில் நாம் எடுக்கும் கச்சா எண்ணெய் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்க இயலவில்லை. நல்ல வேளையாக கச்சா எண்ணெய் இல்லாமல் நாம் பின்னடையவில்லை. அதற்கு காரணம் தேவைக்கான கச்சா எண்ணெய் இருப்பை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்பதோ அல்லது அதை மண்ணுக்குள்ளிருந்து உறிஞ்சி எடுக்கும் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்பதனாலோ அல்ல. மாறாக கச்சா எண்ணெய் பிரச்சனையை நாம் சமாளித்ததற்கான காரணம் நாம் பயன்படுத்தும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், வீடுகள் ஆகியவற்றை மென்மேலும் திறன்படுத்தி எரிபொருளின் பயன்பாட்டை மட்டுப்படுத்திவிட்டோம் என்பதே. இன்றைய நிலையில் அமெரிக்கா தனது $1 ஜிடிபி மதிப்புக்கு 1950ஆம் ஆண்டை விட 65% குறைந்த எரிபொருளையே பயன்படுத்துகிறது. மொத்த வாகனங்களின் சராசரி ஓடு தூரம் 1975ஆம் ஆண்டு இருந்ததை விட கேலனுக்கு 2 மடங்கு கூடுதலாக உள்ளது. 1989இல் இருந்த ஃபோர்ட் டோரஸ் வாகனம் 1 கேலன் எரிபொருளுக்கு 18.0 மைல்கள் ஓடியது. 2019இல் செவ்வி ஹர்பன் மிகப்பெரிய வாகனம் 1 கேலன் எரிபொருளுக்கு 18.1 மைல்கள் ஓடுகின்றது. உலகம் தன்னிடம் இருந்த மொத்த எரிபொருள் சக்தியின் அளவை உற்பத்தியை பெருக்கியதால் வளர்க்கவில்லை, மாறாக தேவையை சுருக்குவதன் மூலம் வளர்த்தது. அமெரிக்காவின் எண்ணெய் மற்றும் நிலவாயு உற்பத்தியின் அளவு 1975ஆம் ஆண்டை விட 65% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் பயன்பாட்டு திறன் 2 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. எனவே உற்பத்தி, பயன்பாட்டு திறன் இவ்விரண்டில் எது முக்கியமானது என்பதை நாம் எளிதில் உணரலாம். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உற்பத்திக்கான மூலங்களை கண்டுபிடிப்பது என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஏனென்றால் அது நிலவியல், புவியியல், தட்பவெப்பநிலை, புவிசார்ந்த அரசியல் ஆகிய காரணிகளின் மிகவும் குழப்பமான கலவையாக இருப்பதால். நிச்சயமற்றதாய் அது ஒரு மூடுபொருளாய் உள்ளது. ஆனால் கிடைத்த எரிபொருளின் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பது என்பது பெருமளவில் நம் கட்டுப்பாட்டுக்குள் வருவது. எளிய வகை வாகனங்களையோ அல்லது இருசக்கர வாகனங்களையோ வாங்குவதன் மூலம் நாம் 100% எரிசக்தியின் பயன்பாட்டு திறனை கட்டுப்படுத்த இயலும். அந்த முடிவு நமது கையில்தான் உள்ளது. பணத்திற்கும் இதே கருத்து பொருந்தும். நீங்கள் செய்யும் முதலீடுகளின் லாபங்கள் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கலாம். ஆனால் முதலீட்டுக்காக நாம் தீட்டும் திட்டங்கள் பலன் தருமா, எவ்வளவு காலம் அது பலன் தரும், சந்தை அதற்கு துணை தருமா போன்ற கேள்விகள் நம்முள் ஐயப்பாடுகளாகவே உள்ளன. வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் நிச்சயமற்றதாய் மூடுபொருளாகவே உள்ளது. நம்முடைய சேமிப்பு, சிக்கனம் மற்றும் பணத்தை எவ்வளவு சிறப்பாக நாம் கையாள்கிறோம் போன்றவை செல்வந்தனாக மாற்றும் வழிமுறைகளில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வழிகளாகும்.
மேலும் இந்த வழிமுறைகள் யாவும் இன்றைய நிலையில் எந்த அளவு பயன்பாட்டு திறனை கொண்டுள்ளவோ அதே அளவு எதிர்காலத்திலும் 100% பயன்பாட்டு திறனை கொண்டவையாகவே இருக்கும். நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடிகிற பணத்தின் அளவையும் உங்கள் முதலீடுகளிலிருந்து கிடைக்கும் லாபத்தின் அளவையும் மட்டுமே கொண்டு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். இந்த நிலை 1970களில் கச்சா எண்ணெய் தீர்ந்து போய்விட்டால் நாம் நொடித்து போய்விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களின் நிலையே ஒத்திருக்கும். எதிர்கால பாதை மிகவும் கடினமானதாகவும் நம் கட்டுப்பாட்டுக்குள் அடங்காததுவாகவே தோன்றும். மாறாக செல்வத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளாக உங்கள் வருமானத்தில் நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதையோ சிக்கனத்தையோ எண்ணிக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தின் விதி உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் வருவாயிலிருந்து உங்கள் செலவுகள் போக விட்டுப்போன அந்த மிகைகளின் மொத்தமே உங்களின் செல்வம். அதிக வருவாய் இல்லாத நிலையிலும் உங்களால் சேமிக்க இயலும். ஆனால் அதிக சேமிப்பு விகிதம் இல்லாமல் உங்களால் சேமிக்க இயலாது. இதிலிருந்து இவ்விரண்டில் எது முக்கியம் என்பதை நீங்கள் உணரக்கூடும். மிக முக்கியமாக உங்களிடம் உள்ள செல்வத்தின் மதிப்பு உங்கள் தேவைகளோடு நேர்விகித தொடர்புடையது. உதாரணமாக, நீங்களும் நானும் ஒரே மதிப்புடைய செல்வத்தை பெற்றுள்ளோம் என்று கொள்ளுங்கள். நீங்கள் என்னை விட திறமையான முதலீட்டாளர் என்றும் கொள்ளுவோம். என்னால் ஆண்டுக்கு 8% லாபத்தை ஈட்ட இயலும். அதே நேரம் உங்களால் 12% லாபத்தை ஈட்ட இயலும் என்றும் கொள்வோம். ஆனால் நான் என் பணத்தை திறமையாக பயன்படுத்துகிறேன். என்னிடம் இருக்கும் பணத்தில் பாதி அளவு பணத்தை வைத்தே நான் மகிழ்வுடன் இருக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கை முறை சார்ந்த செலவு என்பது உங்களுடைய செல்வத்தின் ஏற்றத்தை போலவே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் நான் உங்களை விட திறமை குறைந்தவனாக இருந்தாலும் அதிக அளவு சேமிப்பேன். என்னுடைய லாப சதவிகிதம் குறைவானதாகவே இருந்தாலும் என்னுடைய முதலீடுகளில் இருந்து வரும் தொகை அதிகமானதாகவே இருக்கும். வருவாய்க்கும் இந்த நிலை பொருந்தும். குறைந்த பணத்தில் நிறைவாக வாழும் முறை உங்களிடம் இருக்கும் செல்வத்திற்கும் உங்கள் தேவைக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கும். இந்த இடைவெளியை உங்கள் வருவாயை பெருக்குவதன் மூலமும் அடைய முடியும். ஆனால் நிறைவாக வாழும் முறை எளிதாகவும் உங்கள் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் முறையாகும். வருவாயை பெருக்குவது என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் அமையாதது. இதை இவ்வாறு பொருத்தி பாருங்கள். முதலீட்டு ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் முதலீடுகளின் மூலம் வரும் வருட லாபத்தை 0.1% அதிகரிக்க மில்லியன் கணக்கிலான மணி நேரங்கள் ஆராய்ந்து பல பில்லியன் டாலர்கள் செலவழிக்கிறார்கள். இதை பார்க்கும்போதுதான் எது முக்கியமானது மற்றும் எது நமது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒன்று என்பது நமக்கு புரியும். தற்போது வரும் லாபத்தை விட வெறும் 0.1% அதிக லாபத்தை பெற வாரம் 80 மணி நேரங்களுக்கு மேல் செலவு செய்யும் முதலீட்டாளர்கள் அதில் பாதியளவு நேரம் கூட எப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையில் 2 அல்லது 3% மேலான தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம் என்பதில் செலவிடுவதில்லை. மாத வருவாயை பெருக்குவது மற்றும் முதலீடுகளில் இருந்து வரும் லாபத்தை அதிகரிப்பது ஆகிய இரு முறைகளும் மகிழ்ச்சியானவைதான். ஆனால் வெகு சிலரே அவற்றை அடைய முடிகிறது. ஆனால் இந்த இரண்டிலும் நாம் செலுத்துகிற கவனம் நம் வருமானத்தில் நாம் எவ்வளவு பணத்தை சேமிக்கிறோம் என்பதில் பலருக்கு இருப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட வருவாய்க்கு மேல் நாம் சம்பாதிக்கும் போது நாம் செலவு செய்பவற்றில் பெரும்பாலானவை தற்பெருமைக்குத்தான். ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவைகள் அவசியமானவை. அவற்றை அடைந்த பின்னர் அடுத்த நிலையில் வசதிக்கான தேவைகள் வருகின்றன. அவற்றையும் கடந்த பின்னர் பொழுதுபோக்கு, அறிவுத்தேடல் ஆகியவை சார்ந்த தேவைகள் வருகின்றன. இந்த தேவைகளுக்கு மேல் அதிகமான வசதிக்கு செலவு செய்தல் என்பது தற்பெருமைக்கான வெளிப்பாடே ஆகும். அத்தகைய செயல் நாம் பெற்ற அல்லது பெறப்போகும் செல்வத்தை மற்றவர்களுக்கு காட்டத் துடிக்கும் தற்பெருமையே ஆகும். உங்கள் சேமிப்பை பெருக்குவதற்கான வழிகளில் வலிமையான வழியாக இருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிப்பது அல்ல, மாறாக உங்கள் தன்னடக்கத்தை அதிகரிப்பது. உங்கள் தற்பெருமைக்கும் உங்கள் வருவாய்க்கும் இடையிலான இடைவெளிதான் உங்கள் சேமிப்பு என்று நீங்கள் வரையறுக்கும் போதுதான் ஒரு நல்ல வருமானம் இருந்தும்
பலரால் ஏன் சேமிக்க முடிவதில்லை என்பதை நீங்கள் உணர முடியும். நீடித்த சுய பொருளாதார வெற்றியை கண்டவர்கள் மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் பொருட்படுத்தாத மனநிலையை கொண்டவர்களாகவே இருப்பர். அதிக வருவாய் கொண்டவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. மக்களின் சேமிப்பு திறன் அவர்கள் நினைக்கும் அளவை விட அதிக அளவு அவர்களின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. குறைவாக செலவு செய்தால் சேமிப்பு சாத்தியப்படும். உங்களின் ஆசைகளை குறைத்துக் கொண்டால் உங்கள் செலவும் குறையும். மற்றவர்கள் நம்மை எப்படி நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் ஆசையும் குறையும். நான் இந்த நூலில் பெரும்பாலான இடங்களில் சொல்வதைப் போல பொருளாதாரத்தை விட மனோநிலையை பொறுத்தே பணம் அமைகிறது. நீங்கள் சேமிக்க எந்த ஒரு சிறப்பான காரணமும் தேவையில்லை. சிலர் புதிய வீடு வாங்கவோ கார் வாங்கவோ அல்லது தங்களுடைய ஓய்வுக்கால பயன்பாட்டுக்காகவோ பணத்தை சேமிப்பார்கள். அது மிகவும் சிறப்பானதுதான். ஆனால் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை வாங்குவதற்காக மட்டும் நாம் சேமிக்க வேண்டும் என்றில்லை. சேமிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே கூட நீங்கள் சேமிக்கலாம். அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் அப்படித்தான் சேமிக்க வேண்டும். அடுத்து என்ன நடக்கும் என கணிக்க முடிகிற உலகில் வேண்டுமானால் நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக மட்டும் சேமிக்கலாம். ஆனால் நம் உலகம் அப்படி இல்லை. வாழ்க்கையில் உங்களை நிலைகுலையச் செய்யும் தவிர்க்க முடியாத தருணங்களில் உங்களுக்கான வேலையாக அமைவது உங்களிடம் உள்ள சேமிப்பே ஆகும். வெறும் செலவுகளை மட்டுமே இலக்காக கொள்ளாத சேமிப்பின் மற்றொரு பயன் என்பது நாம் 7வது அத்தியாயத்தில் விவாதித்ததாகும். அது உங்கள் காலத்தை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பயனாகும். பணத்தால் வாங்க முடிகிற கண்கூடான பொருட்களை அனைவரும் அறிவார்கள். ஆனால் பார்வைக்கு அகப்படாத இத்தகைய பயன்கள் பெரும்பாலும் நம் அறிவுக்கு எட்டுவதில்லை. கண்ணுக்கு புலப்படாத இத்தகைய பயன்களே மிகவும் மதிப்புமிக்க நம் இன்பத்தை அதிகரிக்க செய்யும் விஷயங்களாக இருக்கின்றன. எந்த செலவுக்கென்ற இலக்கேதும் இல்லாது சேமிக்கும் முறை உங்களுக்கு பல வழிமுறைகளையும் உங்களின் திட்டங்களுக்கேற்ற நெகிழ்வுத்தன்மையையும் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்து நம் இலக்கை அடையும் தன்மையையும் அளிக்கிறது. நீங்கள் யோசிக்க அது தேவையான காலத்தையும் அளிக்கிறது. உங்களுடைய திட்டத்தை தேவைக்கேற்ப இடையிடையே மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அது அளிக்கிறது. நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு பணமும் உங்கள் எதிர்காலத்தின் ஒரு சிறு பகுதியை வேறு யாரும் கட்டுப்படுத்தாத வண்ணம் உங்கள் வசமாக்கிக் கொள்ள உதவும். நெகிழ்வுத்தன்மையும் காலத்தின் மீதான கட்டுப்பாடுமே நீங்கள் சேர்க்கும் செல்வம் அளிக்கும் கண்ணுக்கு புலப்படாத லாபங்கள் ஆகும். உங்கள் வங்கியில் நீங்கள் எந்த முதலீடும் செய்யாமல் வைத்திருக்கும் பணம் உங்களுக்கும் உங்கள் வேலையில் நல்ல வாய்ப்பை காத்திருந்து பெறவோ, நீங்கள் நினைக்கும் போது பணியிலிருந்து ஓய்வு பெறவோ அல்லது கவலையில் இருந்து விடுதலையையோ தருகிறது என்றால் அதன் பயன் என்ன என்பது கணக்கிட முடியாதது. ஏனென்றால் அந்த பணம் தரும் லாபத்தை விட உங்கள் வேலையில் கிடைக்கும் வாய்ப்பு நல்ல லாபத்தை தரலாம். எவற்றை நாம் அளவிட முடியாததோ அவற்றை நாம் அலட்சியப்படுத்தியபடி கடந்து விடுகிறோம். உங்களுக்கு உங்களுடைய காலத்தின் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் உங்களுக்கு நேரும் துரதிர்ஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆனால் உங்கள் திட்டத்தில் நெகிழ்வுத்தன்மையும் காலத்தின் மீதான கட்டுப்பாடும் இருக்கும் பட்சத்தில் நல்ல வாய்ப்பு வரும் வரை காத்திருந்து அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த முடியும். வங்கியில் 0% வட்டி தரும் ஒரு சேமிப்பு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஒன்று வரும் வரை காத்திருக்க வைக்கிறது என்றால் அதன் கண்ணுக்கு புலப்படாத லாபம் என்பது மிக பெரியது. இப்போது கண்களுக்கு புலப்படாத இந்த லாபமே மிகவும் முக்கியமானதாகின்றது. ஏனென்றால் உலகமயமாக்கலுக்கு முன்பு உலகம் மிகவும் சிறியதாகவே இருந்து வந்திருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர் ராபர்ட் கார்டன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 75% அமெரிக்கர்கள் தொலைபேசியையோ அல்லது இயல்பான அஞ்சல் தொடர்பையோ பெற்றிருக்கவில்லை என்கிறார். அதனால் வாய்ப்புகள் அந்த சுருங்கிய உலகத்துக்குள்ளாகவே இருந்து வந்தன. சராசரி அறிவாற்றல் உடைய தொழிலாளி ஒருவர் அந்த ஊரின் மிகச்சிறந்த அறிவாளராக கருதப்பட்டார். அடுத்தடுத்த நகர்களில் உள்ள மற்ற தொழிலாளிகளோடு போட்டி போட வேண்டிய நிலை இல்லாத காரணத்தால் அந்த ஒருவரே கொண்டாடப்பட்டார். அந்த நிலை இப்போது மாறிவிட்டது. இன்று தொழில்நுட்பத்தால் உலகம் சுருங்கிய காரணத்தால்
அன்று ஒரு 100 அல்லது 1000 மனிதர்களுக்கிடையே இருந்த அந்த போட்டி இப்போது உலகின் பல்வேறு இடங்களில் உள்ள மில்லியன் அல்லது பில்லியன் மனிதர்களுக்கிடையே நடக்கிறது. உடலை கொண்டு செய்யும் பணிகளை விட இது மூளையை கொண்டு செய்யும் பணிகளுக்கு மிகவும் பொருந்தும் உண்மையாகும். கல்வி, சந்தைப்படுத்துதல், ஆராய்ச்சி, தொழில் ஆலோசனை, கணக்கியல், கணினியியல், இதழியல், மருத்துவம் என பல்வேறு துறைகளில் உலகின் ஒட்டுமொத்த திறமையுள்ளவர்களுடன் போட்டி போட வேண்டிய தேவை உள்ளது. கணினிமயமாக்கல் இன்று புவியியல் எல்லைகளை உடைத்தெறிந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் அதிக அளவிலான துறைகள் இம்முறைக்கு மாற வேண்டிய கட்டாயம் வரும். புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளராக உள்ள மார்க் ஆண்டர்சன் இது குறித்து மென்பொருள் உலகை தின்று கொண்டிருக்கிறது என்கிறார். போட்டியில் இந்த பரவல் அதிகரித்துக் கொண்டு வரும் வேளையில் ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். எப்படி நான் இங்கு நின்று வெல்வது? நான் புத்திசாலி என்பது நாளுக்கு நாள் மிகவும் முட்டாள்தனமாக தெரியும் பதிலாகும். ஏனென்றால் உலகில் கணக்கற்ற புத்திசாலிகள் உள்ளனர். ஏறக்குறைய 600 பேர் SAT தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள். மேலும் ஒரு 7000 பேர் இலக்குக்கு மிக அருகிலான புள்ளிகளை பெற்று வருகிறார்கள். வெல்பவருக்குத்தான் எல்லாம் என்னும் இன்றைய நிலையில் எல்லைகள் உடைந்த இவ்வுலகில் இத்தகையோரே உங்கள் நேருக்கு நேரான போட்டியாளர்களாவர். சுருங்கி கிடக்கும் நம்முடைய இன்றைய உலகில் அறிவாற்றல் மட்டுமே நம்பத்தகுந்த அனுகூலம் ஆகாது. ஆனால் திட்டங்களுக்கேற்ற நெகிழ்வுத்தன்மை அப்படியான ஒரு காரணியாகும். பெரும் போட்டிக்கு உள்ளாக்கும் அறிவாற்றலை கொண்ட இந்த உலகில் முந்தைய பல்வேறு தொழில்நுட்பங்கள் தானியங்கிகளாக மாற்றப்பட்டு விட்டன. இந்த நிலையில் போட்டி என்பது தொடர்பு கொள்ளும் முறை, பரிவு, நெகிழ்வுத்தன்மை போன்ற மென் திறன்களுக்கும் மிகவும் செறிந்த நுண்ணறிவுக்கும் மாறிவிட்டது. தகவமைத்துக் கொள்ளும் அந்த நெகிழ்வுத்தன்மை இருந்தால் உங்கள் வேலையிலும் முதலீடுகளிலும் நல்ல வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். தேவை வரும்போது புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். நீங்கள் செய்ய முடியாத பணிகளில் இருக்கும் போட்டியாளர்களுடன் போட்டி போடுவதை விட உங்கள் விருப்பத்திற்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு பணியை தேடிக்கொள்ளலாம். வாழ்க்கையை நிதானமாக, மாற்று சிந்தனையுடன் தனித்துவமாக புரிந்து கொள்ளலாம். அந்த தனித்துவம் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். இந்த நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவையில் நாம் இருப்பதால் தான் நம்முடைய காலத்தின் மீது நமக்கு இருக்கும் கட்டுப்பாடு என்பது மதிப்புமிக்க செல்வமாக மாறி வருகிறது. அந்த மதிப்புமிக்க செல்வத்தை பெற நம்முடைய காலத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் மேலும் மேலும் சேமிக்க வேண்டும். உங்களால் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக சேமிக்கவும் முடியும்.